ஆள்வோரும் ஆண்டவரும். நாட்டை ஆள்வோர் எப்படி ஆண்டவரோடு ஒன்றிணைந்து இருக்க வேண்டும் என்பதை பற்றித்தான் சாலமோனின் ஞான நூல் நமக்கு எடுத்து கூறுகிறது. இந்த வாரம் முழுக்க முதல் வாசகங்கள் சாலமோனின் ஞான நூலிலிருந்து தான் எடுக்கப்பட்டுள்ளன. இன்றைய நாளில் ஆள்வோர் எப்படி ஆண்டவரோடு இருக்க வேண்டும் என்பதை பற்றி கூறுகின்றது. ஆண்டவரிடம் ஆள்வோர் நல்லுறவு கொண்டிருக்க வேண்டும் என்று வாசகம் கூறுகிறது. எதற்காக ஆண்டவரோடு நல்லுறவு கொண்டிருக்க வேண்டும்? ஆண்டவரிடம் உள்ள நற்பண்புகளை நாம் பெற்று அதன்படி மக்களை வழிநடத்த வேண்டும் என்பதற்காகத்தான் அவரோடு நல்லுறவு கொண்டிருக்க வேண்டும். அப்படி ஆண்டவரிடம் என்னென்ன நற்பண்புகள் இருக்கின்றன? 6 நற்பண்புகளை பற்றி இன்றைய முதல் வாசகம் நமக்கு சொல்கின்றது. முதலாவதாக, நீதியின் மேல் ஆள்வோர் அன்பு கொண்டிருக்க வேண்டும். ஏனென்றால் ஆண்டவர் நீதிமான், உன்னதமான நீதிமானாக இருப்பதால். இரண்டாவதாக, ஆள்வோர் நன்மனதை கொண்டிருக்க வேண்டும். ஏனென்று கேட்டால் ஆண்டவரின் மனதில் நல்லது மட்டுமே இருக்கின்றது, அவரிடம் தீயது என்பதே இல்லை. மூன்றாவதாக, ஆள்வோர் நேர்மையான உள்ளத்தை கொண்டிருக்க வேண்டும். ஏனென்றால் கடவுள் நேர்மையாளர்களை மட்டுமே தன்னிடம் அனுமதிக்கின்றார், கயவர்களை அல்ல. நான்காவதாக, ஆள்வோர் ஆண்டவரை நம்ப வேண்டும். எப்பொழுதுமே ஆண்டவர் மீது நம்பிக்கை வைத்திருக்க வேண்டும். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தன் தந்தையாகிய கடவுளிடம் முழுமையான நம்பிக்கை கொண்டிருந்தார். அதே போல நாமும் நம்பிக்கை கொண்டிருக்க வேண்டும் என்று சொல்கின்றது. ஐந்தாவதாக, எப்பொழுதுமே ஆள்வோர் ஆண்டவரை நினைத்திடல் வேண்டும். ஏனென்றால் நம்மை படைத்தவர் அவரே என்பதால் நினைத்திட வேண்டும். ஆறாவதாக, ஆள்வோர் எப்பொழுதுமே ஆண்டவரை தேட வேண்டும். ஏனென்றால் ஆண்டவர் மனிதர்களாக நம்மை தேடி வந்திருக்கிறார். ஆகவே ஆள்வோர் மற்ற ஆண்டவரை தேட வேண்டும் என்று சொல்கின்றார். அன்பார்ந்தவர்களே, ஆள்வோர் என்று கேட்டால் நாட்டை ஆள்வோருக்கு மட்டும் இது பொருந்தும் என்று நினைக்க வேண்டாம். வீட்டை ஆள்வோருக்கும் பொருந்தும். வீட்டில் ஆள்வோர் யார்? தாயும் தந்தையும். தங்கள் பிள்ளைகளுக்கு இதையெல்லாம் சொல்லித்தர வேண்டும் என்றுதான் ஞான நூல் நமக்கு சொல்கின்றது. செய்வோமா?